மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். இந்த 3 மண்டலம் தான். இந்த மேஷ மண்டலத்துல அஸ்வினி தொடங்கி ஆகிய முடிய உள்ள 9 நட்சத்திரங்கள். சிம்ம மண்டலத்திலே மகம் தொடங்கி கேட்டை முடிய உள்ள 9 நட்சத்திரங்கள். தனுசு மண்டலத்திலே மூலம் தொடங்கி ரேவதி முடிய உள்ள 9 நட்சத்திரங்கள். எல்லாம் கணிதம் தானே. இந்த 9 நட்சத்திரங்கள் என்று சொன்ன உடனே ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மண்டலத்திலேயும் 9 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அப்ப 9 நட்சத்திரங்களுடைய 4 பாதங்கள் மீதும் 36 பாதங்களை ஒவ்வொரு மண்டலமும் கொண்டு விளங்குகின்றது. அப்ப மேக மண்டலத்துக்கு 36 பாதங்கள், சிம்ம மண்டலத்துக்கு 36 பாதங்கள், தனுசு மண்டலத்துக்கு 36 பாதங்கள், ஒட்டுமொத்தமாக 108 பாதங்கள். ஆச்சுங்களா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, வேகமா சொல்லணும். அதாவது மேஷம் என்று சொல்றோம். முதல்ல மேஷ மண்டலத்தை மட்டும் சொல்றேன். மேஷ மண்டலத்தில் இருக்கக்கூடிய புஷ்கர நவாம்சத்தினுடைய கிரகங்களையும் பாதங்களையும் சொல்ல போறேன். முதல்ல மேஷ மண்டலத்தில் அஸ்வினிங்கிற நட்சத்திரம் இருக்கு. அந்த அஸ்வினிங்கிற நட்சத்திரத்துடைய பாதங்கள் புஷ்கர நவாம்சத்திலே இடம் பெறுவதில்லை. அடுத்து இரண்டாவது பரணி என்று ஒரு நட்சத்திரம். அந்த பரணிக்கு 4 பாதங்கள் இருக்கு. அந்த பரணியினுடைய நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம் புஷ்கர நவாம்சத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப பரணி நட்சத்திரத்தினுடைய 3வது பாதம் புஷ்கர நவாம்சத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அது நவாம்சத்திலே எங்கு இடம் பெறும் என்பதை உடனடியாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது நவாம்சத்திலே துலாத்திலே இடம் பெறும். அப்ப பரணி 3. அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை 1ஆம் பாதம். அந்த கிருத்திகை 1ஆம் பாதம் என்று சொன்ன உடனே நாம் நவாம்சத்திலே அது எங்கு இடம்பெறும் என்பதை கவனிக்க வேண்டும். அந்த நவாம்சத்திலே எங்கு இடம்பெறும் என்று சொன்னால் தனுசிலே இடம்பெறும், குருவினுடைய வீடு. இன்னொன்று முக்கியமா சொல்லிடுறேன். இந்த நவாம்சத்திலே குருவனுடைய வீடு, சுக்கரனுடைய வீடு, கடக வீடு, கன்னி வீடு. இந்த மனசு கொண்டு இருக்கிறவங்களுக்காக இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. நவாம்சத்திலே குருவனுடைய வீடு தனுசு மீனம். அதே நேரத்தில் சுக்கரனுடைய வீடு ரிஷபம், ரிஷபம் துலாம். அதே நேரத்தில் கடகம் சந்திரனுடைய வீடு. அதே நேரத்தில் கன்னி புதனுடைய வீடு மிதத்திலே இருக்கு. ஆனால் இங்க புருஷநாமத்தில் கன்னி மட்டுமே இடம். இயற்கை அது நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்த உடனே உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம்னு நினைச்சேன். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம ரிஷபத்துக்கு வரோம். இந்த மேஷத்தினுடைய 3 நட்சத்திரத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். ரிஷபத்துக்கு வரோம். நான் இப்ப மேஷம் மட்டும் சொன்னாலே அப்புறம் பின்னால் வந்து சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்காக சொல்றேன். இப்ப வந்து ரிஷபத்துல கிருத்திகை 4ஆம் பாதம். நல்லா எழுதி வச்சுக்க தயவு செய்து. ரிஷபத்துல கிருத்திகை 4ஆம் பாதம். அப்ப கிருத்திகை 4ஆம் பாதம்னா நமக்கு நவாம்சத்துல ஏதோ ஒரு நம்பி இருக்கும் இல்லையா? அதே நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் புஷ்கர நவாம்ச நட்சத்திர பாதங்கள். ரோகிணி 2ஆம் பாதம். ரோகிணி 2ஆம் பாதம் என்று சொன்னால் சந்திரனுடைய சுக்கரனுடைய ரிஷபத்திலே நவாம்சத்திலே இடம்பெறும் இல்லைங்களா? அதை குறிச்சுங்க. இப்ப ரிஷபத்தை சொல்லியாச்சு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசி ரிஷப நட்சத்திரம் இருக்கல, அந்த மிருகசியுடைய நட்சத்திரங்கள் புஷ்கர நவாம்சத்திலே இடம்பெறாதே கவனத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக சொல்றேன்.